இந்த செயற்குழு கூட்டம் தொடங்குறதுக்கு முன்னாடியும் முடிஞ்ச பிறகும் ஒரு விஷயம் முக்கியமா பேசப்பட்டுட்டு இருக்கு. திமுகவில் செயல் தலைவர் பதவி புதுசா உருவாக்கணும் மறுபடியும் அப்படின்னு. ஏன்னா நாடாளுமன்ற குழு தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி அவங்க ஒரு மாநில அளவுல வலிமையான பதவியை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப துணை பொதுச் செயலாளரா இருக்காங்க. இருந்தாலும் இந்த துணை இணை அந்த மாதிரி எதுவும் இல்லாம இன்னும் வலிமையான ஒரு பொறுப்பு வேணும் அப்படின்னு அவங்க டீம் எதிர்பார்க்கிறாங்க. முக்கியமா இந்த செயல் தலைவர் பதவியை கொடுத்தா சிறப்பா இருக்கும் அப்படின்னு அவங்களுடைய ஆதரவாளர்கள்லாம் மெல்ல காய் நகர்த்திட்டு இருக்காங்க. ஏற்கனவே செயற்குழு கூட்டத்துல பெண்களுக்கான 33 விழுக்காடு பிரதிநிதித்துவம் கட்சி பதவிகள்லையும் கொடுக்கணும் அப்படின்னு கோரிக்கைகள்லாம் முன்வைக்கப்பட்டது. அத கனிமொழி அவங்களும் ஏற்கனவே நான் தலைமை கிட்ட தெரிவிச்சிருக்கேன் அப்படின்னு இந்த கூட்டத்திலையும் தெரியப்படுத்தியிருக்காங்க. இப்போ டோட்டல் கட்சிக்கும் அவங்க முக்கிய செயல் தலைவரா வரணும் அப்படின்னு அவங்க டீம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் எடுத்துக்கிட்டா சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவராக்கி இருக்காங்க திரு உதயநிதி ஸ்டாலின். அதுவே கட்சியுடைய அடுத்த தலைமை அப்படிங்கிற மாதிரியான ஒரு குறியீடு தான். ஸோ அதை உறுதிப்படுத்துற மாதிரி உதயநிதி ஸ்டாலினை செயல் தலைவர் ஆக்கணும் அப்படின்னு அவங்க ஆதரவாளர்கள் காய் நகர்த்துறாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் திரு மு கருணாநிதி உடல்நிலை சரியில்லாத நேரத்துல செயல் தலைவரா மு.க.ஸ்டாலினை ஆக்குனாங்க. இப்ப மு.க.ஸ்டாலின் அவரே சிறப்பா தான் செயல்பட்டு இருக்கிறப்ப எதுக்காக புதுசா செயல் தலைவர் பதவி அப்படின்னும் சிலர் தெரிவிக்கிறாங்க. அது வேணாம் அப்படின்னு தொண்டர்கள் சைட்ல இருந்தும் கோரிக்கைகள் வருது. இப்படி உள்ளுக்குள்ளார பல விவாதங்கள் ஓடிக்கொண்டிருக்க 2 பேருக்கு தலைமை பொறுப்பு கொடுக்கலாமா அப்படின்னு ஆலோசனைலாம். ஆனா அதிமுகல ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் மாதிரி பஞ்சாயத்தாயிடும் வேணாம் அப்படின்னு இப்போதைக்கு இந்த செயல் தலைவர் அப்படிங்கிற முயற்சி வேணாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க திமுக தலைமை.